அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவத்தை கேள்விப்பட்டு மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. அப்பாவி உயிர்கள் 40 பேர் இறந்திருக்கிறார்கள். இதில் நாம் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்களும் பெண்களும் மிக அதிக அளவிலே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். என்னதான் ஒரு முக்கியமான நடிகர் வந்திருந்தாலும், அவர் மீது எவ்வளவு அன்பு பாசம் இருந்தாலும், கூட்டம் மிக அதிக அளவில் ஒரு குறுகிய இடத்தில் நடக்க இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்திலிருந்து விரைவாக வெளியேறிவிட வேண்டும். தமிழக அரசும் இனிமேல் வரும் காலங்களில் இதுபோல் ஒரு விபத்து நடக்காமல் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் எந்த ஒரு பொதுக்கூட்டம் தேர்தல் சமயத்தில் நடக்கும் பொழுது எவ்வளவு ஆட்கள் கூடுவார்கள் என்று ஒரு கணிப்பை ஏற்படுத்தி அதற்கு தகுந்தாற்போல மிகப்பெரிய ஒரு மைதானத்தை ஒதுக்கி தர வேண்டும். பெண்கள் குழந்தைகளோடு அரசியல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் பொழுது மிகவும் பாதுகாப்பாகவும் தங்கள் குழந்தைகளை மிக எச்சரிக்கையோடு கவனித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தைகளுக்கு கூட்ட நெரிசலில் சிக்கும் பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால் அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டுவிடும். பிறகு மரணம் தவிர்க்க முடியாதாகிவிடும். விஜய் ஒரு நல்ல நடிகர் தான், நல்ல ஒரு அரசியல் தலைவர் தான். உங்களுக்கு அவர் மீது அன்பும் பாசமும் அதிகம் இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அதைவிட முக்கியம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு கும்பலில் சிக்கி உங்கள் உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உங்கள் குடும்பம் ஆதரவற்ற நிலைக்கு சென்றுவிடும். எனவே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுதும், குறுகலான சந்தில் மிகப்பெரிய கும்பல் சேரும் பொழுதும் மிக விரைவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள். உங்களுக்கு விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் மீது அபிமானம் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசும் பேச்சுக்களை டிவி வாயிலாகவும், தொலைக்காட்சி வாயிலாகவும், செல்போன் வாயிலாகவும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவருடைய நல்ல கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வாக்களிக்கும் பொழுது அவருக்கு வாக்களித்து அவரது கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யலாம். இதன் மூலம் அவர் ஆட்சிக்கு வரும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நேரடியாக அனைவரும் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை தவிர்த்து விடுங்கள். இதுபோல் சில நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் அதிகமான காவல்துறை அதிகாரிகளை நியமித்து பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தர வேண்டும். இதில் எந்த கட்சி என்று பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தலைவர்கள் பேசும் பொழுது ஒரு திறந்தவெளி மைதானத்தை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அதிலே வரும் மக்களுக்கு குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். மின்சார துண்டிப்பு என்பது சரியானதல்ல. மின்சாரத்தை துண்டிக்கக்கூடாது. இருள் சூழும் நிலை வரும் பொழுதுதான் ஒருவர் மீது ஒருவர் மிதித்து கொண்டும் நசுக்கிக்கொண்டும் செல்லும் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாகிறது. இதுபோல் சில வழிமுறைகளை பின்பற்றி வரும் காலங்களில் உயிரிழப்பு ஏற்படாதவாறு தமிழக அரசு செயல்பட வேண்டும். நன்றி.